ஒரு கையில தட்டினா எப்படிமா ஓசை வரும்? ரெண்டு கையும் சேர்ந்தாதானே. பரவாயில்ல சார். அஞ்சலி கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற தாலி இப்போ என் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம். இதை இல்லைன்னு அஞ்சலியால மறுக்கவே முடியாது. என்ன அஞ்சலி? கஜா காயத்ரி ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இல்ல கொஞ்சிக்கிறாங்க. அதுக்காக எதெல்லாம் சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்ல. என்ன நான் என்ன இல்லாத பொல்லாதையா சொன்னேன்? இல்ல ஏதாவது இட்டு கட்டி சொன்னேனா? நடந்தது தானே நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாதா? காயத்ரி ஒரு விஷயத்த நியாயப்படுத்துவாளே தவிர அதை வச்சு யாரையும் காயப்படுத்த மாட்டா. சார் சாரி சார், நான் பெரிய முதலாளி இருப்பார்னு நினைச்சேன். நான் அப்புறம் வரேன் சார். மிஸ்டர் மகேந்திரன் வாங்க. நீங்க வராம இருந்தா நானே உங்களை தேடி வரதா இருந்தேன். மாட்டினாண்டா இன்னைக்கு மகேந்திரன். இவன் என்ன பாடுபடுத்த போறாளோ. அப்புறம் இவர்தான் என் புருஷன், பேரு கஜா. வணக்கம். கஜானா எந்த கஜான்னு உங்களுக்கு தெரியும்ல? அதான் என்ன கற்பழிச்சாரே அந்த கஜா. நீங்க காது மூக்கு வாயெல்லாம் வச்சு கதை கதையா பேசுனீங்களே அந்த கஜா. யார் என்ன கெடுத்தாங்களோ அவங்க கையாலேயே தாலியும் வாங்கியாச்சு. இதுக்கு மேல என் முகத்துல காரி துப்ப மாட்டேன்ல. நான் போன பின்னாடி என் முதுகுக்கு பின்னால கெக்க பெக்கன்னு சிரிக்க மாட்டேன்ல. பொண்ணா பிறந்த எல்லாரையும் தப்பாவே பார்க்க கூடாது. எல்லாரும் கூப்பிடுறவளாவே இருக்க மாட்டாங்க. சில பேரு கும்பிடுறவளாவோ இருப்பாங்க. இதோ என் புருஷன் எதிரில தான் இருக்காரு. சந்தேகம் இருந்தா கேட்டுக்க. இல்ல அவராதான் எனக்கு எடுத்தாரு, நான் சொல்லி எனக்கு எடுக்கல. சாரி. சொன்னா சரியா போச்சா? சாரின்னு வெறும் 5 எழுத்து சொன்னா நீ விட்டதெல்லாம் மறந்து போயிடுமா? கண்ணுல பாக்குற எல்லார்கிட்டையும் என்ன மானம் கெட்டவன்னு சொன்னது, என்கிட்டயே வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கறியான்னு சொன்னது எல்லாம் மறந்துருமா? இது வேறியா? பழைய மாதிரி என்கிட்ட வாலாட்ட பாக்காத. என் புருஷன் யாருன்னு தெரியும்ல, கஜா. அவங்க அக்கா சொல்லிருக்காங்க, கஜா கத்தி மாதிரியா. கத்தி காய்கறிய மட்டும் வெட்டாதுப்பா, தேவனா கழுத்தையும் வெட்டும். இப்ப ஏதாவது சாம்பிள் வேணுமா? சொல்லு மகேந்திரன், சாம்பிள் வேணுமா? அது வேணாம்ல. நீ முழிக்கிற மொழியிலேயே தெரியுது. இதுக்கு மேலேயாவது என் விஷயத்துல தலையிடாத. சரி வாங்க போலாம். இவ்வளவு வேலை பாத்துக்கிறீங்களாடா? சேப் சட்டை வச்சுக்கிறேன். ஏண்டி ஊருக்குள்ள என்ன பத்தி இப்படிதான் அசிங்கப்படுத்துறியாடி? உனக்கு இருக்குடி. ஆட்டோ விட மீட்டர் என்ன ஸ்பீடா ஓட்டு. உள்ள போலாமா? யோ பய உள்ள போலாமாவா? ஜெயிலுக்கா வந்துக்கிறோம். கோயில் மாதிரி இதே. நியாயமா பார்த்தா நீ எல்லாம் கோவிலுக்கு வரக்கூடாது. பரவாயில்ல வா. போற இடத்துலலாம் கருத்து சொல்லின்னு வர வர ஒரு ரவுடிங்கிறதே மறந்து போயிடும் போலுக்குது. உட்காரு உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. அட என்னடா இது? காலையில இருந்து உன்னை ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போறனே,
ஒவ்வொருத்தர அறிமுகம் பண்ணி வைக்கிறேனே அது எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரே ஒரு ஆளோட மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான். எங்க அப்பா ஒரு கோழை. எங்க அம்மாவை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழுத்துல தாலி கட்டாமலேயே வாழ வச்சவரு. எங்க அம்மா எங்க அப்பாவோட துணை இல்லாம என்ன அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதுக்காக அவங்க பட்டது கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்ல. எங்க அப்பா பண்ண தப்பாலதான் எனக்கு எல்லா கஷ்டமும். அவரை எங்க அம்மா பறிச்சுக்கிட்ட மாதிரி ராஜேஸ்வரி அம்மா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கொலைகாரியா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாங்க. என் காதல பிரிச்சாங்க, என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. ஆனாலும் நான் தைரியத்தை இழக்கலையே. எது வந்தாலும் பாத்துக்கலான்னு நான் தைரியமா இருந்தேன். என் தைரியத்தை உடைச்சது நீ. அதுக்கப்புறம் என்ன கோழியாக்கி என்ன உனக்கு மனைவி ஆக்குனது எங்க அப்பா. என்ன 2ஆம் தாரமா ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட சொல்லி எங்க அப்பா என்ன தொந்தரவு பண்ணாரு. அதுக்கு காரணம் நீ என்ன கெடுத்து குட்டி சுவர் ஆக்குனதுதான். நான் 2ஆம் தாரமா வாழ்க்கைப்பட மாட்டேன்னு சொன்னதும் எங்க அப்பா சொல்லாம கொள்ளாம லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு. அவரு கோழை. பொம்பளைங்க ரொம்ப நல்லவங்க, எல்லா நேரத்திலையும் தியாகியாவே இருக்கணும். ஆம்பளைங்க சுயநலமாவே இருக்கணும். உங்க அக்கா எனக்காக என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? பொண்ணு தரடா வேணும். என்ன எடுத்துக்கோ, என்ன எடுத்துக்கோ. நீ என் மானத்தை கெடுத்த. ஆனா உன் அக்கா என்னோட மானத்தை காப்பாத்த பார்த்தாங்க. எப்பேற்பட்ட தியாகி அவங்க. நிஜமாவே நீ அவங்க கூட பிறந்தவன் தானா? அந்த அக்காவோட முகத்துல சந்தோஷத்தை வரவழைக்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் சொன்னேன். இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே. நான் சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்க கூடாது. அதான் ஆபீஸா உன்னை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தின. இது இதோடவே நின்னுடாது, தினம் தினம் தொடரும். இது தொடர கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு நிஜத்தை சொல்லணும். என்னை கெடுக்க சொன்னது யாருன்னு நீ சொல்லிதான் ஆகணும். எனக்கு எதிராக உன்னை தூண்டி விட்டது யாரு? சொல்லு. யார் பேச்ச கேட்டு என் வாழ்க்கையை கெடுத்து என்னை இந்த மாதிரி நிறுத்திருக்க? சொல்லு. யார் சொல்லி என்ன கெடுத்த? அது கேக்குறல்ல, யார் சொல்லி என்ன கெடுத்த? அது சொல்லிடாதப்பா. சொல்லு. வேண்டாம். யார் சொல்லி என்ன கெடுத்த? சொல்லு. யார் அங்க இருக்காங்க? அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? யார் என்ன கெடுக்க சொன்னாங்க? சொல்லு. உன்னை கெடுக்க சொல்லு கஜா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன? அது சொல்லு 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 கஜா. நான் அதான் கேட்டேன். நானா விருப்பப்பட்டுதான் கேட்டேன். போய் உங்க அக்காவும் மாமாவும் என்கிட்ட சொன்னாங்க. யாரோ சொல்லிதான் நீ எனக்கு எடுத்தேன்னு. அட என்னடா இது? ஏய், உன்னை கேட்டது நான், அவங்க இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் தான் உன்னை கேட்டேன். ஏய்
யாரோ தூக்கி போட்ட பணத்துக்கு விசுவாசமா இருக்கிற நீ தாலி கட்டின எனக்கு விசுவாசமா இருக்க மாட்டியா? எட்ரிக்கையா நான் கட்டின தாலிக்கு நீ விசுவாசமா இல்லாத போது நான் எதுக்கு உனக்கு விசுவாசமா இருக்கணும்? நான் சொல்றது 100க்கு 100 நிஜம். உன்னை நானாதான் கெத்தேன். சும்மா யார் கெத்தன்னு குவீன். சொல்லுவ. ஒரு நாள் நீயா வந்து நிஜத்தை சொல்லுவ. சத்தியமா சொல்லுவ. நான் சொல்ல வைப்பேன். அப்படியே திறகுற ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள உடனே வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. தாராளமா வந்து பொண்ணை பார்த்துட்டு போட்டோம். சரி 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 ஓகே. சவுந்தலா என்னங்க? வா. நம்ம தங்கத்தை பத்தி சங்கர்னு ஒரு தரகு இருக்காப்ல, அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். சரி. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கத்தை பொண்ணு பார்க்க வர போறாங்களா. உடனே ரெடி பண்ணு போ. இப்பவே வா. ஏன் பொண்ணு பாக்குறது சாயந்தரம் தான் நடக்கணும்னு ஏதாவது சம்பிரதாயம் இருக்கான்னு? காலையிலயும் பார்க்கலாம். பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் தங்கத்தை ரெடி பண்ணு. சரிங்க. காஃபி மாமா. தேங்க்யூ தங்கம். வாமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்க. காலகாலத்துல எது நடக்கணுமோ அது நடந்துதானே ஆகணும். வா, உன்னை ரெடி பண்ணி விடுற. வா வாமா, வா. போ தங்கம், ரெடி ஆங்க. வெக்க வந்துருச்சு. அப்பா நான் ஆபீஸ் கிளம்புறப்பா. டேய் அருளே, நம்ம தங்கத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதனால நீ ஆபீஸ் கொஞ்சம் மெதுவா போய்க்க. சரிப்பா. அஞ்சலி கொஞ்சம் இருக்க சொல்றா, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. பா அவகிட்ட நான் டேய் டேய் டேய், நல்லது நடக்க வேண்டிய நேரம்டா. போய் சொல்லு அவகிட்ட. சரி. ஆபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா போனா போதும். தங்கத்தை பொண்ணு பார்க்க வராங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆபீஸ் போனா போதும். அப்பா இருக்க சொன்னாரு. ஏய் நில்லு. நான் சொல்றது உன் காதுல விழலையா? ஏன் காது கேட்காம போறதுக்கு நான் என்ன 80 வயசு கிழவியா? எல்லாம் கேக்குது. ஆனா நான் எதுக்கு அவளுக்காக இங்க இருக்கணும்னு என் மனசு கேக்குதே. என் புருஷனுக்கு பொண்ணு பார்த்தவள எவன் பொண்ணு பார்க்க வந்தா எனக்கு என்ன, இல்ல பொணமா பார்க்க வந்தா எனக்கு என்ன? முதல்ல அவளுக்கு இந்த வீட்டுல வச்சு கௌரவமா பொண்ணு பார்ப்பு நடத்துறதே எனக்கு பிடிக்கலையே. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னா அவ ஒரு வேஸ்ட் பீஸ். எனக்கு பிடிக்காத அந்த பிசாசை விரட்டி விடுங்கன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்க தொண பிசாசு வேற தேடுறீங்க. இது ஒண்ணும் தர்ம சத்திரம் இல்ல, வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொட்டுறதுக்கு. இந்த சொத்துக்கு சொந்தமா நீங்களும் நானும் இருக்கோம். இந்த சொத்துக்கு சொந்தமா நீங்களும் நானும் இருக்கோம். நம்ம வீட்டுல வச்சு பொண்ணு பார்ப்பு நிகழ்ச்சி நடந்தா நாலு பின்ன அவங்க கேக்குற சீர்சனத்தியெல்லாம் நாம தானே பண்ணணும். ஏய் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அது எல்லாத்தையும் நாங்க தான் பண்ண போறோம். ஏங்க இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத கர்மாந்திரம் நம்ம தலையில வந்து விழணும்? அடிச்சு துரத்துங்க அந்த பீடைய. நீ ஆபீஸ் போலாம். முதல்ல நீ இருக்க வேண்டாம், கிளம்பு. அப்ப நீங்க ஆபீஸ் வரலையா? மாப்பிள்ளை இங்க வரப்போ நான் இங்க இருக்கணும். நான் உங்க வைஃப் சொல்றேன்.
என் கூட வருவீங்களா மாட்டீங்களா? என் அப்பா என்ன இருக்க சொன்னாரு. என்னங்க ஆனா உன்ன உங்க அப்பா இருக்க சொன்னாரு, உங்க அப்பா இருக்க சொன்னாருங்கறீங்க. அவர் இருக்க சொன்னா இருப்பீங்க. உங்க மனைவி நான் கூப்பிட்டா வர மாட்டீங்களா? எங்க அப்பா சொன்னதுனால தான் நீ எனக்கு மனைவியா மாறி இருக்க. நான் கொஞ்சம் மறந்து காயத்ரியை மறந்துடுதேன்னா இந்நேரம் தங்கம் கழுத்துல நான் தாலியை கட்டியிருப்பேன். ஏமாந்துட்டேன். அதனால என்னென்னமோ நடந்து போச்சு. உண்மையை சொல்லணும்னா போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன, தங்கத்துக்கு துணை பொண்ணா நீங்க இருக்க போறீங்க அதானே? இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது? எல்லாம் நல்ல நேரம் தான், வாங்க பாத்துக்கலாம். மா அஞ்சலி, நில்லுமா. என்னம்மா ஹேண்ட்பேக்கோட ஆபீஸ் கிளம்பிட்ட? அருள் எதுவும் சொல்லலையா? இன்னைக்கு நம்ம தங்கத்தை பொண்ணு பார்க்க வராங்க, நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேம்மா. அருள் எதுவும் சொல்லியா? சொன்னாரு. எனக்கு தான் இருக்க விருப்பம் இல்ல. தங்கம் என்ன என் தங்கச்சியா இல்ல ஃப்ரெண்டா? ஆல்ரெடி ஆகாதவ. அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன வந்தது? இங்க பாருமா, இந்த கோவம் நல்லது இல்லம்மா. எப்பவும் நமக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் தான் நமக்கு உதவியா இருப்பாங்கன்னு நம்பாதம்மா. வெளியில போறோம், லேசா மயக்கம் வந்தா தாங்கி பிடிக்கிறவங்க தங்கச்சியாவோ இல்ல ஃப்ரெண்டாவோ இருக்க மாட்டாங்கம்மா. முன்ன பின்ன தெரியாதவங்க யாரோ தான் தாங்கி பிடிப்பாங்க, மயக்கத்தை தெளிய வைப்பாங்கம்மா. வள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா, சினமது சேர்ந்தாரை கொல்லுன்னு சொல்லிருக்காருமா. அதை எதுக்கு தேவையில்லாம நாம தத்து எடுத்துக்கணும்? நல்லா சம்பாரிச்சவெல்லாம் வரலாறுல இல்லம்மா. 4 மனுஷங்களை சம்பாரிச்சவங்க தான் இன்னைக்கு வரலாறாவே இருக்காங்க. உன் கழுத்துல தாலி ஏற வச்ச எனக்கு தங்கத்தோட கழுத்துல தாலி ஏற வைக்க தெரியாதா என்ன? நீ தாராளமா கிளம்புமா, கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய், இந்தா இத கையில பிடி. எதுக்கு இவ்வளவு பணா? டேய், காயத்ரி எங்கேயாவது வெளில கூட்டு போடா. எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல 4 இடத்த பார்த்தாதாண்டா உண்டு. அதான் அந்த ஈசிஆர் ரோட்ல ஏதோ மர்மஜாலம் மாயாஜாலம்னு ஒரு தியேட்டர் இருக்காமே, லூஸ் பண்ணி மர்மஜாலம் இல்லடியது மாயாஜால். சரிடா, அந்த மாயாஜால கூட்டிட்டு போ. போயிட்டு ராத்திரிக்கு வந்தா போதும். ஆமா மாப்பிள, ராத்திரிக்கா வந்தா போதும். ஏய், என்னடா சிரிக்கிற? காடே பத்தி நெறிறப்பா காட்டு சாப்பாட்டுக்காக அழிஞ்சுதான். என்ன மாப்பிள, சம்பந்தம் இல்லாம சாப்பாடு பத்தி எல்லாம் பேசினுக்கிற? ஏய், மாயாஜால சூப்பரா சாப்பாடுலாம் கிடைக்கண்டா. அடப்பா மாமா, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியல. டேய், ஐயோ காயத்ரி, என்னம்மா ரெடி ஆகி வந்திருக்க? அம்மா ஒரு 10 நிமிஷம் இருமா, கஜா கூட டீக்கா ரெடி ஆயிட்டு வந்துருவா. நான் வேலைக்கு போறேன், இவர் எதுக்கு என் கூட வரணும்? என்னம்மா வேலைக்கு போறியா? இப்ப புரியுதா நான் எதுக்கு காட்டு எருமை கதை விட்டேன்னு? ஆமாக்கா, ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போகலன்னா எங்க எம்டி ரொம்ப திணறி போயிடுவாரு. என்னம்மா அது? அதுக்காக கல்யாணம் உடனே வா. ஒரு 4 நாள் கூட லீவ் தர மாட்டாங்களா? உங்க எம்டியோட போன் நம்பர் கூட, நானே லீவ் கேக்குறேன். ஐயோ, இந்த மாதிரி கோவமா கேட்டா அப்புறம் எனக்கு பெர்மனன்ட்டாவே லீவ் தான். வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ஆட, அந்த வேலை போனா போட்டுமா, வேற வேலை பாத்துக்கலாம் நம்ம. சான்ஸே இல்ல. இவரு நல்ல எம்டியா இருக்க போய் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு. இல்லனா உங்க தம்பி எனக்கு எடுத்ததுக்கு நான் ரோடா லோன்னு தான் அலைஞ்சிட்டு இருக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, நான் உங்க தம்பியால கெட்டு போனவங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஆனா இந்த எம்டி தான் விவரம் தெரிஞ்சும் எனக்கு வேலை கொடுத்தாரு. அவருக்கு நான் தொந்தரவு தரலாமா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரி அவன் மவராசனாவே இருந்துட்டு போட்டோம், நான் இல்லன்னு சொல்லல. சரி, 4 நாள் வேண்டாம், ஒரு 2 நாள் தரலாம்ல. ஐயோ, 2 நாள் லீவு கேட்டா என் சம்பளத்துல 1800 ரூபாய் கட் ஆயிடும்க்கா. போனா போதுன்னு விடுறதுக்கு நம்ம வீடு என்ன பணத்தையா சம்பாதிச்சு வச்சிருக்கு? பாவத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கு. பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம், பாவத்தை எடுத்து எப்படி செலவு பண்றது? என்னக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே?
பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. ஏமா பாவம்னு சொன்னியே, அது யாரம்மா சொன்ன? ஐயோ, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். சரிக்கா, அப்ப நான் புறப்பட்டுமா? ஏமா காயத்ரி, என்னம்மா நீ புறப்புறத்துலயே இருக்கிற? ஏன் மாப்பிள்ளனா மத்த மாப்பிள்ள மாதிரியா பரோல்ல வந்துடுறாமா? ஒரு 10 நாள்ல 8 நாள் கூட இருந்தா தானே உன் மனசுல என்ன ஆகுது அவன் மனசுல என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு 10 நாள்? ஒரே ஒரு ராத்திரி போதாதா? அந்த ஒரு ராத்திரியிலேயே அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆ? ஆஹா.